Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் மாநில கல்விக் கொள்கை 2025 அப்படின்னு ஒரு விஷயத்தை அண்மையில் வெளியிட்டாங்க தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர், தமிழகத்தின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இப்படின்னு பல முக்கியமான தலைவர்களுடைய முன்னிலையில், முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறவங்களுடைய முன்னிலையில் தமிழ்நாட்டு மாணவர்கள் மத்தியில் அவர்களுக்கு எதிரிலே அதை வெளியிட்டாங்க. அந்த மாநில கல்விக் கொள்கையை வெளியிடுகிற பொழுது நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் பேசுகிற போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் தந்தை பெரியார் அவர்கள் இந்தி ஆதிக்கத்தை எதிர்த்தார், இந்திய மொழியை எதிர்த்தார். அதே போல் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் தேசிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறார்னு சொன்னார். ஆனால் துணை முதலமைச்சர் அவர்கள் கூறியது எவ்வளவு அப்பட்டமான பொய், ஜமக்காலத்தில் வடிகட்டின பொய் அப்படின்னு ஒரு ஓமையை சொல்லுவாங்க. அப்படியான ஒரு பொய். அந்த பொய் யார் இப்போ உடைச்சிருக்கிறாங்க, அது அவர் சொன்னது முழுக்க முழுக்க பொய் அப்படிங்கிறத யார் இப்போ நிறுவிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் பேராசிரியர் ஜவஹர்நேசன் அவர்கள் நிறுவியிருக்கிறாங்க. அவருடைய பத்திரிகை சந்திப்பை நீங்கள் பாருங்கள், நம்ம ஊடகத்தில் நம்ம போட்டிருக்கோம். இருந்தாலும் அதோடைய ஜிஸ்ட் என்ன அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவாக நம்ம சொல்லணும்னு நம்முடைய கடமை. அதனால தான் அவர் கூறிய விடயங்கள் என்னென்ன, குறிப்பாக அவர் கட்சி சார்ந்து நிறைய போகலை. நாம் இதில் திமுக அரசினுடைய நிலைப்பாடுகள் எப்படியெல்லாம் மாறி இருக்கு அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைய தலையங்கம் நிகழ்ச்சி. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. குறிப்பாக நம்ம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பள்ளி கல்வி மீதான தமிழ்நாடு மாநில அரசினுடைய கல்விக் கொள்கை இருக்கு இல்லையா, அது குறித்த தன்னுடைய ஒரு முன்னோட்டத்தை மட்டும் எழுதியிருக்கிறாரு பேராசிரியர் ஜவஹர்நேசன். அதை மட்டும் நான் முதல்ல படிச்சிடுறேன். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கும் நம்பிக்கைகளுக்கும் நடுவே தமிழக அரசால் பெரிதும் விளம்பரப்படுத்தப்பட்ட தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை 2025 அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்வியை மட்டும் கணக்கில் கொண்டதாக இது வெளியாகி இருக்கிறது. அதுவும் முழுமையானதாக இல்லை, பகுதி பகுதியாக இருக்கிறது. உள்ளடக்கத்திலும் கட்டமைப்பிலும் மிக குறைந்த தரத்தோடு, இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க, மிக குறைந்த தரத்தோடு ஒரு கொள்கை அறிக்கை வெளியாவது இதுவே முதன்முறை. பொது கொள்கைக்குரிய அறிவியல் அடிப்படைகளையும் கொள்கைகளை வடிவமைப்பதில் வரலாற்று ரீதியாக பின்பற்றப்படும் உலகளாவிய மரபுகள், பாரம்பரியங்கள், நெறிமுறைகளை முழுமையாக புறக்கணித்திருக்கிற தனித்துவமான முதல் ஆவணமாக இது வெளியாகி இருக்கிறது. அதாவதுங்க, ஒரு கல்விக் கொள்கையை நீங்கள் உருவாக்குறீங்க, வெளியிடுறீங்க அப்படின்னா அந்த கல்விக் கொள்கையை உருவாக்கத்தில் இருந்தவங்களா யாரு, இந்த கல்விக் கொள்கை எழுதினவங்க யாரு, இதுக்கு எங்கிருந்தெல்லாம் தரவுகளை எடுத்துக்கிட்டாங்க, எங்கெல்லாம் உலகளாவிய அளவில் ஒப்பீடுகளை பண்ணி அதன் வாயிலாக ஒரு தீர்வையோ வழிகாட்டு நெறிமுறைகளையோ உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத கொடுக்கணும். அதுதான் ஒரு கல்விக் கொள்கை குழுவை அல்லது ஒரு கல்விக் கொள்கை வெளியிடுவதற்கான உலகளாவிய மரபுகள் அப்படின்னு சொல்றாரு பேராசிரியர் அவர்கள். இந்தியாவினுடைய தேசிய கல்விக் கொள்கை 2020 வெளியிடப்படும் போது கூட அவங்க அந்த மரபுகளை பின்பற்றிருக்கிறாங்க. அது முழுக்க முழுக்க ஒரு வேதகால கல்வியை, பிற்போக்குத்தனமான கல்வி சூழலை இந்த நாட்டுக்குள்ள புகுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. அதில் பேராசிரியர் ஜவஹர்நேசன் அவர்களும் மாற்று கருத்தை முன்வைக்கலை. ஏன் அப்படின்னா, தேசிய கல்விக் கொள்கை 2020 வெளியாகும் போது, வெளியான பிறகு அதை கண்டித்து எதிர்த்து மிக ஆழமான, நேர்த்தியான, விரிவான மறுப்பு வாதங்களை முன்வைத்தவர் பேராசிரியர் ஜவஹர்நேசன் அவர்கள் தான். அதனால தான் அவரை பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு அரசினுடைய கல்விக் கொள்கை குழுவிலேயே போட்டாங்க. அவர் வெளியேறும் போதே சொல்லிட்டு தான் வெளியேறினார். இந்த கல்விக் கொள்கை குழுவானது முழுக்க முழுக்க பாஜக தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்றி நடைபோடுகிறது, இது ரொம்ப ஆபத்தான போக்குன்னு
காட்டமான விமர்சனங்களை உதயச்சந்திரன் ஐஏஎஸ் மீது அவர்கள் மீது வைத்து விட்டு தான் வெளியே வந்தாங்க. இன்றைக்கு இந்த கல்விக் கொள்கை வெளியான பிறகு நான் ஒரு பேட்டி கூட எடுக்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நிச்சயமாக இது குறித்து ஒரு பத்திரிகை சந்திப்பு வைப்பாருன்னு நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாரு. அப்போ இன்றைக்கி அவருடைய ப்ரெஸ் மீட்டை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டேட்டாஸை நம்மளால் ஸ்ட்ராங்காக கொடுக்க முடியுது. அந்த அடிப்படையில் பார்க்க போனோம்னாங்க, இந்த தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றா புரட்சிகரமாக அல்லது அப்படியே தலைகீழாக திருப்பி போடக்கூடிய விதமாக நம்முடைய தமிழ்நாடு அரசு ஒரு கல்விக் கொள்கையை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நாமெல்லாம் ஆவலோடு காத்துக்கிட்டு இருந்தோங்க. ஆனால் அப்படியாக எந்த விதமான அறிவிப்பும் இல்லாத, அப்படியான எந்த விதமான கொள்கை முடிவுகளையும் உள்ளடக்கத்தில் வைத்திருக்காத ஒரு வெற்று அறிவிப்புகளால் மட்டும் அடக்கப்பட்டிருக்கிறது இந்த மாநில கல்விக் கொள்கை அப்படிங்கிறத அம்பலப்படுத்தி இருக்கிறார் பேராசிரியர் ஜவஹர் நேசன். எப்போ பார்த்தாலும் சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம் அப்படின்னு வெறும் வார்த்தை அளவுலையும் வாய் அளவுலையும் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே கள அளவில், செயல்பாட்டு அளவில் சமூக நீதியையோ சமத்துவத்தையோ அமல்படுத்துவதற்கான வேலை திட்டங்கள் இவங்க கிட்ட இல்லை அப்படிங்கிறது வெள்ளிடை மலையை போல தெரியுதுங்க. வெள்ளிடை மலையை போல தெரியுது. அதுக்கு ஒரு நச்சுன்னு ஒரு உதாரணத்தை சொன்னார் ஐயா பேராசிரியர் அவர்கள். என்ன சொன்னாங்கன்னா, இந்த பத்திரிகையாளர் சந்திப்பும் போது ஜஸ்டிஸ் சந்துரு அவருடைய அறிக்கை அப்படிங்கிறது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், எதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுதே தவிர அது சமூக நீதியின் விழுமியங்களை மாணவர்கள் மத்தியில் பரப்புவதற்கான ஒரு கொள்கை அல்ல, அது ஒரு குழு அல்ல. நீங்க என்ன வடிவத்தை வச்சிருக்கிறீங்க, என்ன விதமான திட்டங்களை வச்சிருக்கிறீங்க, ஆணவ கொலையை தடுப்பதற்கும் புத்தக பையில அறிவால வைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மாணவன் நடந்திருக்கிறானா அதை தடுப்பதற்குமான வழிமுறையை நீங்க என்ன கொடுத்துருக்கிறீங்கன்னு பார்த்தா ஜீரோவா இருக்குது. தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய மாநில கல்விக் கொள்கை ஜீரோவா இருக்குது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெண்களுக்கான புதுமை பெண் திட்டம், பெண் குழந்தைகளுக்கான புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் அப்படின்னு மாணவர்களுக்கான திட்டம், பசங்களுக்கான ஒரு ஸ்கீமு, அதன் பிறகு காலை சிற்றுண்டி. இது குறித்து நான் தான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அவர் தெல்ல தெளிவாக கூறுகிறார், இது மூன்றையும் நான் வரவேற்கிறேன், வாழ்த்துறேன், பாராட்டுறேன். ஆனால் இது எல்லாமே வெறும் ஆக்சசிபிலிட்டிக்கான ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்கீமுங்க. நீங்கள் ஆக்சசிபிலிட்டியை பற்றி பேசாதீங்க. சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஸ்கீம்ஸ் உங்கள்கிட்ட என்ன இருக்குது? முழுக்க முழுக்க அப்ளிகேஷன், அதாவது செயலிகளை மட்டுமே அமல்படுத்தி செயலிகளை கொண்டு போய் ஆசிரியர்கள்ட்ட சேர்த்து அதை பார்த்துக்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம் போய் மாணவர்களை பார்க்காம முழுக்க முழுக்க 2020 தேசிய கல்விக் கொள்கையை அடியொற்றி அதனையே பிரதிபலிக்கிறது தமிழக அரசினுடைய கல்விக் கொள்கை அப்படின்னு அம்பலப்படுத்தி எழுதியிருக்கிறார், வெளிப்படையாக விமர்சனம் செய்திருக்கிறார் பேராசிரியர் ஜவஹர் நேசன். நான் அதை மட்டும் நான் உங்களுக்கு படிக்கிறேன். ஒரு வெளிப்படையான டிஜிட்டல் உலகத்தில் இந்த கொள்கை திட்டமிடுபவர்கள் துணிவோடு இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 பிரதிபலிக்காது என்று கூறுகின்றனர். அதன் பரிந்துரைகள் அடிப்படையாக கொண்டுள்ள கருப்பொருள்கள் மற்றும் கருத்துகள் உண்மையில் தேசிய கல்விக் கொள்கை 2020 சாராம்சம் எசன்ஸாக இருந்தாலும் கூட, இவ்வளவு டிஜிட்டலான உலகத்தில் கூட இவங்க அதை எளிமையாக பண்ணிடலாம் நினைக்கிறாங்க. ஆனால் அது வெளிப்படையாக தெரியுது அப்படிங்கிறபடி. அது மட்டும் இல்லாமல் பாடத்திட்டம், கற்பித்தல் மற்றும் கற்றல் ஆகியவற்றின் மையப்படுத்தல், சென்ட்ரலைசேஷன் மற்றும் பாடத்திட்ட வடிவமைப்பிலிருந்து கரிக்குலம் டிசைன், கற்பித்தல் வழியாக இன்ஸ்ட்ரக்ஷன், தேர்வு வரைக்கும் எக்ஸாமினேஷன், கல்வி செயல்பாடுகளின் முழுமையான கட்டுப்பாடு, எண்ட் டு எண்ட் கண்ட்ரோல், இது எல்லாத்திலையுமே தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லியிருக்குதோ அதை அப்படியே பின்பற்றி இருக்கிறது மாநில கல்விக் கொள்கை அப்படிங்கிறத சொல்றாரு. மேலும் பாடத்திட்ட உள்ளடக்கத்தை மற்றும் கற்பித்தல் அணுகுமுறைகளை உள்முகப்படுத்துவதற்கோ, லோக்கலைசிங் பண்றதுக்கோ அல்லது பன்முகப்படுத்துவதற்கோ, டைவர்சிஃபிகேஷன் பண்றதுக்கோ கிட்டத்தட்ட இடமே இல்லை. இவங்க என்ன பண்றாங்கன்னா, எம்இஸ் அப்படின்னு ஒரு இது இருக்குதுங்க ஆப், அதில் போய் தான் அவங்க எல்லாத்தையும் போய் ஆசிரியர்கள் போய் அதை போய் இன்புட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதில் அப்புறம் பள்ளி பார்வை, அப்புறம் பயிற்சி பார்வை போன்ற மையப்படுத்தப்பட்ட அமைப்புகள், மையப்படுத்தப்பட்ட களஞ்சியங்கள், கண்காணிப்பு நிறுவனங்களின் மீதான தேசிய கல்விக் கொள்கையின் வலியுறுத்தலை பிரதிபலிக்கின்றன. என்ன நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சொல்லி இருக்குதோ, என்இபியில் என்ன இருக்குதோ இதை அவங்க அப்படியே வேற வேற பெயரில் வேற வேற முறைகளில் மாற்றி அமல்படுத்துகிறாங்களே ஒழிய
இவர்களாக தனித்துவமான எந்த விதமான கொள்கைகளையும் எந்த விதமான செயல்பாட்டு வழிமுறைகளையும் கொடுக்கவில்லை அப்படிங்கிறாரு பேராசிரியர் ஜவஹர் நேசன். குறிப்பாக நம்ம இந்த மாநில கல்விக் கொள்கை 2025 PDF நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க தரவிறக்கம் பண்ணி படித்து பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. நாங்கள் டிஜிட்டலைசேஷன் எண்ம அறிவு தொடர்பாக அப்புறம் ஏஐ தொழில்நுட்பம் தொடர்பாக பல விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்குறோம். ஆனால் தேசிய கல்விக் கொள்கை பார்த்தீங்கன்னா இந்த வேதகால முறைகளை கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேதகால முறைகளை டைரெக்டாக சொல்லிட்டோம்னா நமக்கு தெரியாதா, நம்மளே இங்கே கடுமையாக சாடுவோம். ஆனால் இவங்க இப்படி சொல்லக்கூடியதுலேயே பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு உள்நோக்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கூறுகிறார் பேராசிரியர். அதில் பார்த்தீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை 2020 போலவே மாநில கொள்கை தமிழ்நாடு ஸ்பார்க், டிஎன் ஸ்பார்க், மணற்கேணி அப்ளிகேஷன், அப்புறம் நான் முதல்வன் திட்டம் போன்ற திட்டங்கள் வாயிலாக ஸ்கில் பேஸ்டு டெவலப்மெண்ட் இதை ஊக்குவிக்குது. அதே போல் மாதிரி பள்ளிகள், மாடல் ஸ்கூல்ஸ், அப்புறம் வட்டார வாரியாக வெற்றி பள்ளிகள், பிளாக் லெவலில் வெற்றி பள்ளிகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஎம்ஸ்டி ஸ்கூல்ஸை ஒத்துருக்கிறது. பிஎம்ஸ்டி ஸ்கூல் எதிர்க்கிறோம் அப்படின்னா நாம் டைரெக்டாக எதிர்க்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிஎம்ஸ்டியை டேரக்டாக தானே நான் அப்ளை பண்ணக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், மாற்று பெயர்களில் வெற்றி பள்ளின்னு அறிவிக்கிறது, மாதிரி பள்ளின்னு அறிவிக்கிறது. வெவ்வேறு பெயரில் வச்சுட்டோம் அப்படின்னா மக்களுக்கு அடையாளம் தெரியாது, மக்கள் தமிழக அரசு கொண்டு வந்து நினைப்பாங்க அப்படின்னு இவங்க பண்ணுறது அப்படிங்கிறத அம்பலப்படுத்தி தோலுரித்து காட்டியிருக்கிறார் பேராசிரியர் ஜவஹர் நேசன். மேலும் இல்லந்தேடி கல்வி, தேசிய கல்விக் கொள்கை 2020 வலியுறுத்தப்படும் உள்ளூர் சாம்பியன்களால் கல்வி அணுகுமுறைக்கு சமமானதாக கருத முடியும். எனவே எழுத்தளவிலும் அதன் உணர்ச்சியிலும் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் வேதிய மதிப்பு முறை ஒன்றுதான் விதிவிலக்காக அமைவதே தவிர தமிழ்நாடு அரசின் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை 2020 நெருக்கமாக ஒத்துப்போகிறது அப்படின்னு சொல்றாரு. நமக்கு இருக்கிற கேள்வி ஒன்று தான். ஆரம்ப கல்வியிலிருந்து பல்கலைக்கழக கல்வி வரைக்கும் தமிழ் வழி கல்வியை ஊக்கப்படுத்துவதற்கு தமிழ் வழியில் மட்டும்தான். ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன்ஸ் கேட்டு பார்த்தீங்கன்னா தாய்மொழி வழி கல்வி தான் சிறந்தது அப்படிங்கிறத பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தாய்மொழி வழி கல்வியை ஊக்குவிப்பதற்கான சிறப்பு செயல் திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையில் ஒரு இடத்துலையும் பேசலை. ஆனால் மும்மொழி எதிர்க்கிறோம், நாங்கள் இருமொழி வச்சிருக்கிறோங்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஏற்கனவே பன்னெடுங்காலமாக இருக்குது, இருக்கிறதையே கொண்டு திருப்பி எழுதிட்டு நான் அதை வலியுறுத்துறேன்னு பேசுறதுங்கிறது கபட நாடகம். இரண்டாவது, +1 பப்ளிக் எக்ஸாமை நாங்கள் நீக்கிட்டோன்றீங்க. ஏற்கனவே 10வது 12வது எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருந்தோம், சில ஆண்டுகளாக தான் +1 எழுதிக்கிட்டு இருக்காங்க. சரி, நீக்கிட்டீங்க, ரைட்டு. +1க்கு இருந்தாலும் இல்லாட்ட அது ஒரு புரட்சிகரமான திட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. 8வது வரைக்கும் இடைநிற்றலை தடுப்பதற்காக நாங்கள் ஆல் பாஸ் போடுறோன்றீங்க, ரைட்டு. ஏற்கனவே அமலில் இருக்கிறது ஒன்று, அதை ஏதாவது திருப்பி கண்டினியூ பண்ணுறீங்க. வேற என்ன விஷயங்களை புதுமையாக நீங்கள் இந்த மக்களுக்கோ இந்த மண்ணுக்கோ ஏற்ற வகையில் கல்வி சூழலை திருத்திருக்கிறீங்க? இப்போ நம்ம சொன்னது எல்லாமே ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற விவகாரங்கள் தான், அல்லது ஃபாலோ பண்ண விவகாரங்கள் தான். எதுவுமே தலைகீழ் மாற்றமோ புரட்சிகரமான சிந்தனைகளோ ஒன்றுமே கிடையாது. குறிப்பாக சாதியவாத சிந்தனைகளை வேறறுப்பதற்கு செக்யூலரிசமை போதிக்கக்கூடிய அளவுக்கான பாடத்திட்டங்கள் எதுவுமே இந்த புதிய தமிழ்நாடு அரசு வெளியிடக்கூடிய மாநில கல்விக் கொள்கையில் இல்லவே இல்லைங்க. எதுவுமே கிடையாது. நீங்கள் எடுத்து பாருங்கள், என்னென்ன இருக்குங்கிறத வேணா உங்களுக்கு எண்டில் நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். அதை பற்றி அவர் எழுதியிருக்கிறாரு. சாதியத்தையும் சமூக ஏற்றத்தாழ்வையும் இந்த கல்விக் கொள்கை சரி செய்யவில்லை. பட்டியல் சாதியினர், பழங்குடியினர் உட்பட சமூக மற்றும் கல்வி ரீதியாக பிற்படுத்தப்பட்ட சமூகங்களின் கல்வி மற்றும் தொழில் வாழ்க்கை குறித்து கவலை கொள்ளவில்லை இந்த மாநில கல்விக் கொள்கை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடுறாரு. இவர் முடிவுகள் எழுதும்போது இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாரு. அடிப்படையில் இந்த கல்விக் கொள்கை வணிக தனியார்களின் கைகளில் கல்வி போய் விழும் வகையிலான ஒரு வழிகாட்டி வரைபடம், ஒரு ரோடு மேப் போல தோன்றுகிறது. இது மையப்படுத்தல், வணிகமயமாக்கல், தனியார் மயமாக்கல் மற்றும் மேல்தட்டியம், எலைட் பீப்புள், ஓகேவா, ஆகிய கொள்கைகளில் வேரூன்றி இருக்கிறது. அதற்கு உதாரணம் தான் மாதிரி பள்ளி இஸ் ஈக்குவல் டு பிஎம்ஸ்டி அப்படின்னு சொல்றாரு.
இது சமூக விரோத மற்றும் ஜனநாயக விரோத போக்குகளையும் கொண்டிருக்கிறது. தற்போதைய வடிவத்தில் இந்த கொள்கை தேசிய கல்விக் கொள்கை 2020 ஒரு மக்கள் விரோத ஆன்டி பீப்புள் நகலை தவிர வேறு இல்லைங்கிறார். உலகம் முழுக்க சுற்றி வந்திருக்கக்கூடிய ஒரு கல்வியாளர். அதனால தான் தமிழ்நாடு அரசே அவரை கூப்பிட்டு குழுவில் போட்டாங்க. எந்த விதமான சமரசத்துக்கும் தன்னை ஆட்படுத்தி கொள்ளாத ஒரு நபர் அங்கே சமரசம் செய்ய சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெளியில் வந்தார். இவர் வெளியில் வந்த பிறகு இவங்க கொடுத்துருக்கிற இந்த அறிக்கை, இந்த கல்விக் கொள்கை அப்படிங்கிறது அப்பட்டமாக காப்பி பேஸ்ட் பண்ணி வார்த்தை ஜாலங்களை மட்டும் மாற்றி சமூக நீதி, இடஒதுக்கீடு, விடுதலை, சமத்துவம், ஜனநாயகம் இப்படின்னு வார்த்தைகளை மட்டும் கோர்த்துட்டு கல்விக் கொள்கையினே ஒன்று இல்லாமல் பெயரளவுக்கு வெற்று அறிவிப்புகளால் அடக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்டை தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். இப்போ இதற்கு தமிழக அரசு அல்லது முதலமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லக்கூடிய பதில் என்ன? பதில் என்ன? அடிப்படையில் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். அது என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லணும். முக்கியமாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார் ஜவஹர் நேசன் அவர்கள். சோசியல் ஜஸ்டிஸ். ஓகே சார், சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு எப்போ போக போகிறீங்க? 50 வருஷமாக இன்னும் ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே. சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சமூகத்தின் மடைமாற்றத்தை பற்றி நம்ம எப்போ பேச போகிறோம்? நான் முதல்வன் ஒரு ஸ்கீம், இது எவ்வளவு ஃபெயிலியரான ஒரு ஸ்கீமு அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அரசாங்கம் முதல்ல நான் முதல்வன் ஸ்கீமுடைய டேட்டாவை கொடுக்கணும். நான் முதல்வன் அப்படிங்கிறதன் மூலமாக நடந்திருப்பது அல்லது நடப்பது என்ன? ஒரு செக்டார்லேயே ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிறவங்கள கூப்பிட்டு பேச வைக்கிறீங்க. அதன் மூலமாக தான் அவங்க படித்தா. இது ஏற்கனவே சார் நாங்கள் பள்ளிக்கூடம் படிக்கும்போதும் சரி, பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க பள்ளிக்கூடம் படிக்கும்போது, ரொம்ப 80s சொல்லலை, நான் 90s 2K கிட்ஸ்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இப்போ எங்கள் வாத்தியார் இருக்கிறாரா, என்னை கூப்பிட்டுருக்கிறாரு, நான் போய் பேசியிருக்கிறேன். இப்போவும் எங்கள் வாத்தியார் கூப்பிடுறாரு, நான் முதல்வன் ஸ்கீமில் கீழே வந்து பேசு அப்படிங்கிறாரு. என்ன சார் அது அப்படின்னு கேட்டேன். நீ ஏற்கனவே பேசிக்கிட்டு இருப்பல, என் பேச்சை வந்தால் பேசுவல்லையா, அதே மாதிரி உன் துறையை பற்றி பேசு, இதழியல் பற்றி பேசு, டிஜிட்டல் ஜேர்னலிசம் பற்றி பேசு அப்படின்னு சொல்கிறார். இவ்வளவு தான். இப்போ அதுக்குள்ள எல்லாமே ஒன்று தான். இப்போ ஏற்கனவே இருக்கிறதுக்கு இவங்க பேரை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் முதல்வன், அப்புறம் புதுமைப்பெண் திட்டம், அதுக்கப்புறம் தமிழ் புதல்வன் திட்டம். இந்த 1000 ரூபாய் கொடுக்கறத வரவேற்கிறோம், பாராட்டுறோம். அது அக்சசபிலிட்டிக்கு உதவும். ஆனால் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எது உதவும்? கல்வியின் தரம் தான் உதவும். கல்வியில் ஏற்படுத்தப்பட வேண்டிய சமூக மாற்றங்கள் தான் உதவும். அப்படின்னா என்ன? சாதி மறுப்பை பற்றி என்ன பேசியிருக்கிறாங்க, செக்குலரிசம் பற்றி என்ன கோட்பாடுகளை உள்ள விதைச்சிருக்கிறாங்க, தமிழ் மொழி தாய்மொழிக்கான முக்கியத்துவத்தை என்ன கொடுத்துருக்குறாங்க, இதெல்லாம் பற்றி எதுவுமே பேச கிடையாது. அப்போ எதுவுமே பேசாமல் வெறும் வெற்று அறிவிப்புகளை மட்டும் வச்சுக்கிட்டு நாங்கள் பெரியார் அவர்கள் எப்படி இந்தி எதிர்த்தாரோ அப்படி தேசிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறோன்னு சொல்றது பெரியார் இழிவுபடுத்துற மாதிரி இல்லையா? அவராவது கடைசி வரைக்கும் இயக்கத்தை வச்சுக்கிட்டு பார்ப்பன பனியா கும்பல் இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கு, பார்ப்பன பனியா கும்பலை ஒழிக்கிறதா என் வேலை இருந்துகிட்டு இருந்தாரு, இயக்கத்தை வச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா பிஜேபி எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிஜேபி சொல்லி இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் பேரை மாற்றி அப்படியே அவங்க வச்சிருக்கிறது அப்படிங்கிறது எந்த வகையில் சரியானதா இருக்கும்? அப்போ இது முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை என்கிறார் மரியாதைக்குரிய ஜவஹர் நேசன் அவர்கள். இப்படியாக டசன்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸை மட்டும் கிரியேட் பண்ணி இந்த அப்ளிகேஷன் மூலமாக இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி 2 விஷயங்களை சொல்கிறது. அதன் பிறகு பேரளவுக்கு ரொபோட்டிக்ஸு, ஏஐ பற்றி பேச போகிறோம், சயின்டிஃபிக் அப்ரோச் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு ஒரு திட்டத்தின் கீழாக இதை கொண்டு வராங்க இல்லையா? இந்த திட்டமே பார்த்தீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கையை ரெப்ளிகா பண்ணுறது தான் அப்படிங்கிறாங்க. இந்த அப்ரோச்செல்லாம் வரவேற்கக்கூடியது தான். ஏஐ பண்ணுறதோ, சயின்டிஃபிக் அப்ரோச்சோ, அல்லது டிஜிட்டல் பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதோ பார்த்தீங்கன்னா ஓகே தான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதன் வாயிலாக மேலோட்டமான சில விஷயங்களை மட்டும் கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள ஒட்டுமொத்தமாக தேசிய கல்விக் கொள்கையினுடைய எசன்ஸை தான் அமல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இப்போ தமிழ்நாட்டில் பல தனியார் பள்ளிகளில் இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 தான் அமலில் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் ஆதாரப்பூர்வமாக வெளிப்படையாக பேசியிருக்கிறார் பேராசிரியர் ஜவஹர் நேசன்.
பேராசிரியர் ஜெகதீசன் அவருடைய இந்த விமர்சனத்திற்கு தமிழக அரசு கொடுக்க இருக்கக்கூடிய பதில் என்னவாக இருக்க போகிறது? ஏன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஐயா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து ஒரு வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற மாற்று கருத்துக்களெல்லாம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதோ உங்களுடைய கல்விக் கொள்கை அப்படிங்கிறதே பிஜேபியோட கல்விக் கொள்கை அப்படின்னு வெளிப்படையான விமர்சனங்களை எழுத்துப்பூர்வமாக கொடுத்திருக்கிறாரு பேராசிரியர் ஜெகதீசன். என்ன பதில் கூற போகிறது தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது குறித்தான உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.